ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் பார்க்க போகிற ரெசிபி சன்னா மசாலா. இது நம்ம யூஸ்வலாக பண்ணுற சன்னா மசாலா மாதிரி கிடையாது. இதில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறதில்ல, வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஆனால் இதோட டேஸ்ட் 100% அத்தன்டிக் தாபா ஸ்டைல் சன்னா மசாலா மாதிரியே இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 100 கிராம்ஸ் கொண்டக்கடலை எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இது நீங்கள் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சாலும் கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஊறின பிறகு இதை வாஷ் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணணும். கொண்டக்கடலை விட ஒரு லெவல் அதிகமாக இருக்க மாதிரி தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுக்கணும். இப்போ 4 விசில் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் தான் சத்து எல்லாமே இறங்கியிருக்கும். நம்ம கிரேவி ரெடி பண்ணும்போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணியும் எடுத்து வச்சாச்சு. இப்போ கிரேவி பண்ண ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுந்து கலர் சேஞ்ச் ஆன பிறகு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு 2 க்ரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணணும். கொஞ்சமாக கருவேப்பிலை. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கிற டைமில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், இதுக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி சன்னாலேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் ஆட் பண்ணி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நீங்கள் இதுக்கு தனியாக சன்னா மசாலா பவுடர் ஆட் பண்ணணும்னு இல்லை, இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ரா ஸ்மெல் போன பிறகு சன்னா வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட கிரேவி எந்த அளவுக்கு இருக்கணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம வேக வச்ச சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறத விட இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா இதோட எசன்ஸ் இன்னும் ரொம்ப நல்லா இறக்கி ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். சால்ட் செக் பண்ணிவிட்டு இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சன்னா மசாலா பண்ணும்போது பாதி சன்னாவை முழுசாக சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற சன்னாவை மேஷ் பண்ணிவிடுவாங்க கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கணுன்னு. அந்த மாதிரி பண்ணுறதை விட உருளைக்கிழங்கை வேக வச்சு மேஷ் பண்ணி ஆட் பண்ணால் இது நம்ம கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் அப்படியே இன்னும் டபுளாக என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் மேஷ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது லிக்விடாக இருக்கிறத விட இந்த மாதிரி செமி கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி இதையும் ஒரு லிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபைனலாக கார்னிஷ் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சுவையான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.